ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹாலோட கம்ப்ளீட் வீடியோன்னு சொல்லுவேங்க. இது ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே காமிக்கிறேன். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி வந்து பேக்கு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 599 rupeesல ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 499 இருந்துச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே மேக்ஸில் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேக் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக ஸ்லிங் பேக்கும் வச்சுருந்தாங்க, லெதர் பேக்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே 599 தாங்க இருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் எல்லாமே போட்டுருந்துச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம ஷாப்பிங் பேக்கும் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னென்ன வாங்குவோம் அதை எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக் இருந்துச்சுங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் தாங்க இருந்துச்சு. அப்புறம் உள்ள அதுக்கப்புறம் அதை க்ராஸ் பண்ணி வந்தோன்னா 699க்கு ஜீன்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஜீன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கும் இருந்துச்சு, உமன்ஸ்க்கும் இருந்துச்சு, அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் இருந்ததுங்க. அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ மெயின்ஸ் உமன்ஸ் எல்லா கேர்ள்ஸ்க்கு எல்லாமே இருந்துச்சு. மேக்ஸ்வெல்லில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் தாங்க. பார்க்க உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், வித் டேக்கோட ரேட் டேக்கோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 199, 299 அந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருந்துச்சுங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் மெயினாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுங்க. எதுவுமே அவ்வளோ வெயிட்டாக இல்லை. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க, அதனால தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நெக் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோக்கஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாமே 299 இருந்துச்சு. இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ரேட்டோட காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அது போக பேண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம வெளியில் போட்டு தகுந்த மாதிரி, அப்புறம் வீட்டுக்கு போடுற டெய்லி யூஸ் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 149 இருந்துச்சு. ஸோ அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக இருக்கிறதெல்லாம் 199 இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த செயின் பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பீடு பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளாத்தோட இது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. கிளாத்தோட இது பண்ணி டைப் பண்ணி போட்டுக்கிற மாதிரி பிடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கூட 299 ரேட்டில் வந்துச்சுங்க. 299 or 249 ரேட்டில் வந்துருச்சு. இது எல்லாமே 249 ரேட் வந்துருக்கு. நான் கீழே ஹேங்கிங்கில் காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும். அது போக இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அது கூட இந்த சோழிகளை கிளிப்பு பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வித் சோழி கிளிப் வந்து செட்டோட இருந்ததுங்க. ஸோ இது எல்லாமே 200+ ரேட்டில் தாங்க இருந்துச்சு. 200, 250 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிற நெக்ஸ்ட் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 249 ரேஞ்சில் இருந்துச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சோக்கஸ், ஒரு ஸ்மால் இயரிங்ஸு, அப்புறம் ஒரு ஃபிங்கர் இயரிங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சிலரில் ஃபிங்கர் இயரிங்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு சிலரில் இயரிங்ஸ் மட்டும் இருந்துச்சு, ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ரிங் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது. அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் ஷேப் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. இதோட ரேட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் 249. இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லாமே 249 ரேட்டு தான். ஸோ அந்த ரெட் கலர் துணியில் மாட்டுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, துணியில் டேக் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்தது. அதிலிருந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த ஸ்டோனில் இருக்கிறது எல்லாமே இருந்தது. இப்போ நான் காமிக்கிற இது மட்டும் பார்த்தீங்கன்னா 399ங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனில் இருந்தது. மேபி அதனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு என்னன்னு தெரியல. இந்த நெக் செட்டெல்லாம் ரொம்ப அழகாக சிம்பிளாக இருந்தது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்க்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் காமிக்க மறந்துட்டேனே, ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்ததுங்க. ஸோ அங்கே நான் காமிக்கிறது, இப்போ நான் காமிச்சிட்டு அந்த ஹேங்கர்ஸில் இருக்கிறது எல்லாமே 1000 ரேட்டில் இருந்ததுங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் 600 ரேட்டில் இருந்தது. அந்த 1000 ரேட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் ஷாலோடு இருந்தது. ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்களேன், பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டிசைனில் இருக்கிறது எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மேக்ஸில். ஸோ இந்த ஒயிட் கலர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 rupees இருந்துச்சுங்க. வித் செட்டோடு இருந்துச்சு, பேண்ட் ஷாலோட நான் சொன்ன மாதிரியே. அப்புறம் இந்த மாதிரி பர்பிள், அப்புறம் இந்த மாதிரி ரெட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரெட்டெல்லாம் பார்க்குறக்கேன், பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததில்ல. அப்புறம் இந்த க்ரீனு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே செட்டோடு வச்சுருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு போடுற டாப்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே 599 ரேஞ்சில் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் கிளாஸியாக இருக்கிற மாதிரி குர்த்திஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே 600, 700 ரேஞ்சஸில் இருந்துச்சுங்க இங்கே இருக்கிறது எல்லாமே. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்த கலெக்ஷன்ஸுங்க. இந்த சம்மருக்கு இந்த காட்டன் குர்த்திஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸு உங்களுக்கு நிறைய கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் போன டைமில் கூட்டம் இல்லாமல் இருந்ததுனால வீடியோ எடுக்கிறேன். தேங்க்யூ.